ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, மேகமலையிலேருந்து சுருளி அருவிக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சுருளி அருவிக்கு போயிட்டுருக்கோம். சுருளி அருவிக்கு வந்துட்டு நிறையா ரூட் இருக்குது. நம்ம வந்துட்டு மேகமலையிலேருந்து போகிறனால வந்துட்டு அந்த ஒத்தப்பட்டி, ராயப்பன்பட்டி வழியாக நம்ம போகிறோம். இந்த ரோடு வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஏன்னா நிறைய கிராமத்துக்குள்ளே பூந்து போயிட்டுருக்கு. இந்த கிராமம் ஃபுல்லாமே வந்துட்டு நல்ல பச்சை பசேல்னு. எனக்கு என்னமோ இந்த தேனி, சின்னமனூர், கம்பம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த மலைகளோட ஒட்டி அமைஞ்சிருக்கனால வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி வந்துட்டு காஞ்சி போயெல்லாம் இல்லை, நல்லா வந்துட்டு செழிப்பாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு, ஆறு எங்கே பார்த்தாலும் வந்துட்டு வாய்க்கால் எல்லாம் தண்ணி போயிட்டு தான் இருக்குது. நம்ம ஊரில் தான் வந்துட்டு வெயில் காலம் ஆச்சுன்னா தண்ணி வராது. இப்போ மழை பெய்யறனால அங்கங்கே தண்ணி இருக்குது, இல்லைனா வந்துட்டு நிறைய இடத்துல தண்ணி இருக்காது. இங்கெல்லாம் எப்போவுமே தண்ணி இருக்கும் போல், எப்போவுமே பச்சை பசேல்னு இருக்கும் போல். இந்த ரோடை பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ராயப்பன்பட்டி வழியாக உள்ளே போனோம். நம்ம சுருளிப்பட்டி ரீச் பண்ணிட்டோம். சுருளிப்பட்டியிலேருந்து அந்த சுருளி அருவிக்கு வந்துட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த சுருளி அருவி வந்து பெரிய சுருளின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுலேயே 2 இருக்குது, பெரிய சுருளி, சின்ன சுருளின்னு. இந்த பெரிய சுருளி வந்து இந்த சுருளிப்பட்டிக்கிட்ட இருக்குது. சின்ன சுருளிங்கிறது வந்துட்டு வருசநாடு சைடு வரும். நம்ம அதை வந்துட்டு இன்னொரு நாள் போய் கவர் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து காரை பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளே வந்துட்டு நடந்து போகணுமா பார்ப்போம். எப்படி நடந்து போயிட்டு அந்த சுருளி அருவியை பார்ப்போம். இப்போ நம்ம காரை விட்டு இறங்கி நம்ம உள்ளே வந்துட்டு நடந்து போகிறோம். நம்ம அங்கே வரைக்குமே ரோடு போகும், ஆனால் ஏன் கார்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க என்னன்னு தெரில. நம்ம போய் டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா. நம்ம 2 பேர் போனதுனால 60 ரூபா ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை காட்டிட்டு நம்ம உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கோம். இது வந்து நல்ல காட்டுக்குள்ளே வந்துட்டு நல்ல டீப் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. என்னன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. 1 கிலோமீட்டர்னு தான் சொன்னாங்க. இது எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ஒரு 2-2.5 கிலோமீட்டர் கிட்ட நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு சாரல் போட்டுகிட்டே இருந்துச்சு. மழை வந்துட்டு அப்பப்போ லைட்டாக சொட்டு வச்சுட்டே தான் இருந்துச்சு. நம்மளும் நடந்துகிட்டே இருந்தோம். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இன்றைக்கி சுற்றிருக்கோம். மேகமலை அப்படியே வந்துட்டு ஃபுல்லாகவே மேகமலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து அப்படியே நம்ம சுருளி ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நம்ம காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, டீ மட்டும்தான் குடிச்சிருக்கோம். நம்ம நடக்க ரொம்ப டயர்டாயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த ரோடும் போயிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம்னு கேட்டால் 100 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்மளும் போயிட்டே இருக்கோம். தூரத்தில் வந்துட்டு அருவி விழுகிற சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் இங்கே அடிக்கடி இந்த அனிமல்ஸ்லாம் வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்துட்டு இறங்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யானைகள் எது இறங்கிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பீதியாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம சுருளி அருவி ரீச் பண்ணிட்டோம். அது அன்னைக்குன்னு பார்த்து நல்ல கூட்டம் வேறு, ஆனால் அருவி நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மீடியமாக தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அந்த அருவியோட இறைச்சல் அப்படி இருந்துச்சு, அவ்வளோ சவுண்டோடு அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நீட்டாக பராமரித்தாங்கன்னா இந்த இடம் நல்லாயிருக்கும். லேடிஸ் ட்ரெஸ் மாத்திரதாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நீட்டாக பராமரித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. அதுக்கப்புறம் நம்ம அருவியில் கொஞ்சம் குளியல் போட்டு நம்மளும் கீழே இறங்கிட்டோம்.
ஹை காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கோம். பெரிய சுருளி வரும்போது சரியான மலையில் நடந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். 2 கிலோமீட்டர்னு இவங்க வேறு ரொம்ப தூரம் நடக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். நாங்களும் ரொம்ப தூரம் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் போன மாதிரி இல்லை. வர்றவங்க கொஞ்சம் சாப்பிட்டு வாங்க. நாங்கள் எதுவும் சாப்பிடல, அதெல்லாம் டயர்டாயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மழை திகுடுன்னுது, இங்கே மூச்சு தகுடுன்னுது, வலுக்குது. எப்படி கேட்டு தாண்டதுக்குள்ளேயும் வாழ்ட போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இங்கே வர்றவங்க ஒரு சட்டி சோறும் பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. இடையில வர்றப்ப சாப்பிட்டுக்கிட்டே போயிடலாம். ஏன்னா ரொம்ப சங்கத்தை புஷ்பா பண்ணுறாங்க. நீ எவ்வளோ தூரம் போகணும்? 2 கிலோமீட்டர். அருவியில் குளித்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அதை அங்கேருந்து அந்த ஸ்டெப்லேருந்து இறங்கி நம்ம வந்துட்டு கார் நிறுத்திருக்க இடத்துக்கு நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். நடந்து வந்துட்டுருக்கையிலேயே சரியான மழை பிடிச்சிருச்சு. சுத்தமாக வந்துட்டு நடக்கவே முடியல. நல்லா திரும்ப சொட்ட நனைஞ்சிட்டோம். நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். அங்கேருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது 2-3 இடத்துல வந்துட்டு கட்டடங்கள்லாம் இருக்குது. நம்ம ஒதுங்கி நின்றுக்கலாம். அப்படி தான் நின்று நடந்து வந்துகிட்டே இருந்தோம். ஆனால் மழை நிற்கவே இல்லை. ஒரு வழியாக வந்துட்டு நம்ம சுருளி அருவியை முடிச்சுட்டு பார்த்துட்டு காருக்கு வந்துட்டோம். கார்லேருந்து கிளம்பி கம்பம் போய் கம்பத்துலேருந்து வந்துட்டு நம்ம மதுரை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். செம்ம மழை. இங்கே கம்பத்தில் ஆரம்பித்த மழை நம்ம மதுரை போகிற வரைக்குமே மழை, சரியான மழை. அதனால் இடையில வீடியோ எடுக்க முடியல. அதனால் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.